அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. கொஞ்சம் லாலிபப் இவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க போய் சேர்ந்தீங்க, உங்களுடைய ஹஸ்பண்டே உங்களை மன்னிக்கல. அந்த கொடி கம்பமே அருந்து விழுந்துருக்குது. நீங்கெல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கான தகுதியை இழந்துட்டீங்க. உங்களுடைய மண்டபத்தை இடிச்சதே அந்த திமுக. அந்த கட்சியில போய் நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஒரு பண பைத்திய கட்சியா இருப்பீங்க. நீங்க எங்க தளபதியை சொல்றீங்க, அதாவது வந்து இது சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சின்ன சின்ன விஷயத்த பேசி அவங்கள நம்ம பெரிய ஆளாக்கி விடக்கூடாது. அவங்க ஒரு ஆளே இல்லாதனாலதான் கெட்ட திமுக போய் சேர்ந்திருக்காங்க. அதாவது எம்மா நீ யாருமா, எந்த ஊர்னு தெரியல, ஆனா நல்லா பேசுற, உனக்கு பேச்சு திறமை இருக்குது. செவனே நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த தொகுதியில போய் நீ எம்எல்ஏவை அழகா நின்றுட்டு ஒரு தொகுதிக்கு போனீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சுட்டு அழகா ஒரு மந்திரி பதவியை பிடிச்சிட்டு பேசினீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நீ பேசியிருக்க, பிரேமலதா அம்மையார் வந்து லாலிபப்பு வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு. லாலிபப்பு மட்டும் இல்லம்மா, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. விஜய்ங்கிறவன் உங்க தளபதி இருக்கான் பார்த்தீங்களா, இப்போதைக்கு முதலமைச்சராக முடிச்சு விட போகும் உங்க மாமன்னர் இருக்காரு பார்த்தீங்களா, அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இதுபடியாக தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வந்து காப்பாந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்கள் இன்னும் பதவி ஏற்கலை. பதவி ஏற்ற பிறகு தான் முதலமைச்சருங்கிற மரியாதையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும், சரிங்களா? அது வரைக்கும் முதலமைச்சர் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான், புரியுதுங்களா? அதனால் அது நாங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. அவங்க சொல்லியிருக்க நீ வந்து அவங்க லாலிபப் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. இப்போ உங்கள் தலைவர் விஜய்கிட்ட போய் நீ நேராக பேச முடிஞ்சா எங்கே பேச போகிற? நீயே கடைக்கோடி தொண்டரில் ஒட்டியாக இருப்ப. உன்ட்டெல்லாம் மைக்கை நீட்டின வயதுக்கு உனக்கு என்ன பேசுகிறோங்கிறது புரிய மாட்டேங்கிறது. நேராக விஜய்கிட்ட போய் எப்பா நீங்க வந்து பிரேமலதா அம்மையார் வந்து உனக்கு லாலிபப் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேளு. ஓங்கி பலான்னு உன்னை ஒரு அரைச்சி விடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் தான் வளர்ந்ததே, புரியுதுங்களா? கேப்டன் பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் விஜய் சாப்பிட்ருக்காப்புல, புரியுதுங்களா? லாலிபப்பில் அவங்கள்ட்ட சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து போட்ட சோறுலேருந்து எல்லாம் விஜய் சாப்பிட்ருக்காப்புல, புரியுதா? இதெல்லாம் தெரியாமல் கடை கோடியில் ஒரு தொண்டனாக இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் போய் பிரேமலதா அம்மையாரை விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அருகதையே முதல்ல கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, விஜய்னா யார், அவர் குடும்பம் என்ன, அந்த குடும்பம் யாரோட சேர்ந்து இருந்துச்சு, விஜய்க்கும் கேப்டன் அவர்களுக்கும் உள்ள நெருக்கம் என்ன, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் கேப்டனுக்கும் உள்ள நெருக்கம் என்ன, அவங்க குடும்பம் எப்படி, எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா. நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் என்ன வேணாலும் பேசுங்க, ஏன்னா எல்லா வேலையும் திருட்டு பயலுக்கு தான், புரியுதுங்களா? கேப்டன் குடும்பத்தையும் இவன் குடும்பத்தையும் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல விஜய் எங்கே வளர்ந்தாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பேசுங்க, புரியுதுங்களா? ஏதோ மைக்கு கிடைச்சிது, 4 பேர் மைக்கை நீட்டின வேகத்துக்கு இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சது பிறகு தாண்டா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, புரியுதுங்களா இல்லையா? விஜய் யார், கேப்டன் யார், பிரேமலதா அம்மையார் யார் அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு, உங்கள் தலைவர் விஜய்க்கு நல்லா தெரியும், சரியா? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தெளிவாகவே ஒரு முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள், புரியுதா? தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே வந்து டாப்பிக்காக பேசாதீங்க. முதல்ல விஜய் எந்த குடும்பத்தில் வளர்ந்தாப்புல, விஜயோட இது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், புரியுதா? ஒன்றுமே இல்லாமல் ஒரு மைக்கை பிடிச்சி நீங்கள்லாம் கேப்டன் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. கேப்டன் நல்ல திட்ட உதவிகள் அவ்வளோ பண்ணும்போது அதுக்கு உறுதுணையாக இருந்தது பிரேமலதா அம்மையார். அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அவங்கள பேச தகுதி இல்லைன்னு சொல்கிறியே, உனக்கு என்ன அவங்கள பேச முதல்ல தகுதி இருக்குது? முதல்ல உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? உன் தகுதி என்னங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணு, புரியுதா இல்லையா? இன்றைக்கும் யாரும் உதவின்னு போய் கேட்டாலும் கேப்டன் இறந்த பிறகும் சரி, இருக்கும்போதும் சரி, புரியுதா? எல்லாம் தெளிவாக என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்க, புரியுதா? அவங்கள போய் நீ தப்பு சொல்லிவிட்டு அவங்கள போய் பேசுகிறதெல்லாம் உனக்கெல்லாம் முதல்ல தகுதி இருக்காங்கிறத யோசனை பண்ணு. முதல்ல உன் தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தவங்க தகுதியை பற்றி நீ பேசணும். லாலிபாப்பு வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்குறேன். அதை உன் தலைவன் விஜய்கிட்ட போய் கேளு. லாலிபாப்பு நீ வாங்கி பிரேமலதா அம்மையார்ட்டேருந்து வாங்கி சாப்பிட்டியான்னு கேளு, அவரே உங்களுக்கு பதில் சொல்லுவான். தான் சொல்கிறானே, தற்கொலை வெற்றி கழகங்கிறது கரெக்டு தான். ஏதோ அதிர்ஷ்டம், உங்கள் லக்கு, இப்போ பாரு இழுபறியா உங்களால் தான் விஜய் தொங்கிட்டு இருக்காப்ல. சில தற்கொலைகள்னால தான் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போகுது, புரியுதா இல்லையா? ஒன்றை மாதிரி சில தற்கொலைகள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா யாரை பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் தெரியாமல் போய் பேசி மாட்டிக்குதுங்க.
புரியுதா இல்லையா? அதனால தான் அதுக்கு ஆட்சி அமைக்க முடிய மாட்டேங்குது. உங்கெல்லாம் தள்ளி வச்சாப்புலனாலே விஜய் ஆட்சி அமைச்சு நல்லபடியாக வந்துடுவாப்புல. உங்கெல்லாம் பேசுகிறத முதல்ல கட்டுப்பட சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விடணும். அது அறிக்கை விடாதனால தான் நீங்கள்லாம் என்னென்னமோ பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு முதல்ல ஒரு விஜய் அறிக்கை விட்டாப்புலன்னா நீங்கள்லாம் பேசவே முடியாது. தகுதி இல்லாதெல்லாம் போய் கேப்டன் குடும்பத்தை பற்றி பேசுது. தலையெழுத்துறா இதெல்லாம் கேட்கணும்ட்டு. ஒல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கலானுங்க பாருங்க. புருஷமார்கள் அவனுங்களை சொல்லணும், வேற யாரையும் சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் பேச சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம புருஷமார்கள் அவனுங்களை சொல்லணும், வேற யாரையும் சொல்ல முடியாது தப்பெல்லாம். அடுத்தது இந்த தற்கொலை ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. சின்ன சின்ன ஆள்லாம் பேசி பெரிய ஆளாக்க கூடாதான். இவ பெரிய அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் உட்காந்துருக்காவ. இவ பேசிதான் பிரேமாதா அம்மையார் புகழ் ஊர் முழுக்க தெரியணும். அசிங்க வாயில வந்துடும். நீங்களாம் பேசுறத பார்த்தா அந்த டிவிக்கு தொண்டருங்க இவெல்லாம் மூஞ்சியை பார்த்தாலே எரியுது. ஏன்னு கேட்டா எல்லாமே தற்கொலை கூட்டம். புரியுதா இல்லையா? மக்கள் அதாவது பைத்தியக்காரமா என்ன தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைகளை ஏவி விட்டுட்டு பிள்ளைய பிடிக்கிற கதையா மாமா தாத்தா சொன்னிச்சு ஆத்தா சொன்னிச்சு என் புள்ள பேர பிள்ளை ஓட்டு போடணும்னு சொன்னிச்சின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு தமிழ்நாட்டை குட்டிச்சவரை அடிச்சு வச்சிருக்குதுங்க. அந்த பிள்ளையெல்லாம் பேசும்போது 2 அரைச்ச விட்டு உன் வேலையை படிக்கிறத மட்டும் பாருன்னு பெற்றவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நிலைமை நாட்டுக்கு ஏற்பட்டிருக்காது. புரியுதா இல்லையா? சின்ன பிள்ளைங்க பேச்ச கட்டுட்டு என் பேர பிள்ளை சொன்னிச்சு என் பேத்தி சொன்னிச்சு என் புள்ள சோறு திங்க மாட்டானுச்சின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் பண்ண முட்டாள்தனத்தினால்தான் இப்படி தொங்கிட்டு நிற்குது. இன்னைக்கு பிள்ளைகளை அடிச்சு வளர்க்க வேண்டிய விஷயத்துக்கு அடிச்சு வளர்க்கணும், கண்டிச்சு வளர்க்க வேண்டிய விஷயத்தை கண்டிச்சு வளர்க்கணும். இப்ப எங்க பிள்ளைகளாம் தருதலையா தானே இருக்கு. எங்க அப்பா ஆத்தா சொல்றதை கேக்குதுங்க. பிள்ளைங்க சொல்றதுதான் அப்பா ஆத்தா கேட்கற அளவுக்கு சமூகம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இந்த தறிக்கட்ட கேடுகட்ட கூட்டங்கள்லாம் பேசதான் செய்யும். யாரை பத்தி யார் பேசணும் ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. நீ சொல்லித்தான் அவங்க புகழ் ஊருக்கே தெரியணுமா? ஊர் உலகத்துக்கே தெரியும் கேப்டன் யாரு, கேப்டனோட மனைவி யாருன்ட்டு. பெட்டி வாங்கினாலாம் நீ நேரில் உட்காந்து பார்த்தா மாதிரி சொல்ற. முதல்ல சோத்துக்கே வக்கிருக்கான்னு முதல்ல பாரு. அடுத்தவங்களை பத்தி அப்புறம் பேசலாம். அந்த குடும்பம் இன்னைய வரைக்கும் டெய்லி 1000 பேருக்கு கோயம்பேட்டில் சோறு போட்டுட்டு இருக்கு. உனக்கு தெரியணுமா? நேரம் 12 மணிக்கு கோயம்பேட்டு மண்டபம் போ. அங்க போய் சாப்பாடு போடுறாங்க, அங்க போய் பாரு. யார் குடும்பத்துக்கு யார் பொட்டி வாங்குறான்னு பேசிட்டு இருக்க. கேப்டனோட உழைப்பு தெரியுமா உனக்கு? அவர் எத்தனை குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்காரு தெரியுமா உனக்கு? உங்களுக்கெல்லாம் வீடியோ பண்ணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது. சில தற்கொலை நாய்கள் இந்த மாதிரி பேசும்போது, கேப்டன் குடும்பத்தை பத்தி தெரியாத நாய்கள் பேசும்போது அதுக்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம். புரியுதா இல்லையா? நாங்கள் வாயம் மூடிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு முளைச்ச டிவிகேக்காரங்க உள்ளவங்க கிடையாது. கேப்டன் குடும்பத்தோட ஒரு ரத்தமும் நாடையும் சதையுமா இருந்தோம் நாங்கள். புரியுதா இல்லையா? கேப்டன் குடும்பம் யாரு, கேப்டன் யாரு எங்களுக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி தற்கொலைகளுக்கு தெரியாம இருக்கலாம். எங்க வீட்டுல போய் இன்னும் நீ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு போட்டோ உனக்கு நேரம் எடுத்துட்டு பார்க்கலாம். உனக்கு மேல உள்ள விடுறானா பார்ப்போம். இதே கேப்டன் வீட்டுல நாங்க போனோம்னா எங்களுக்கு வந்து உள்ள வச்சு சோறு போடுறவங்க. புரியுதா இல்லையா? அவன் தான் தலைவன், உண்மையான குடும்ப விசுவாசி. இவன் எங்க ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். நம்ம பாரு, வீடு அவ்வளவு பெரிய கேட்டு கிடக்கு. ஒரு வாசல்ல ஒரு தண்ணி பானை கூட வைக்கல வெயில் காலத்துல. ஒரு நீர்மோர் பந்தல் வைக்கல, ஒரு சோறு போடல உனக்கும். நீ என்னடானா நீ எல்லாம் வந்து இவனை பத்தி பேசுற. ஏடுகட்ட புலப் பண்றதுக்கு ஒரு எல்லை இருக்கு. புரியுதா இல்லையா? யாரை பத்தி பேசணும் ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி தராதரம் தெரிஞ்சு முதல்ல பேசுங்க. யார் வேணாலும் யாரையும் பேசுறதுக்கெல்லாம் இங்க வைக்கல. அந்த அம்மாவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குற. அந்த அம்மா பெரிய ஆளா காணான்னு யோசனை பண்ணான்னு பேசுற. அந்த அம்மா நீ பேசிதான் பெரிய ஆளானுமா? நீ இந்த மீடியால இப்போ ஒருத்த மீடியால நீ வந்ததுனால தான் உன்னை யாருன்னு தெரியும். புரியுதா இல்லையா? அந்த அம்மா அப்போவே உலகத்துக்கே தெரியும் யாருன்ட்டு. புரியுதா இல்லையா? எல்லாம் மைக்கு கிடைச்சிருச்சேன்னு பேச வந்துட்டேன். உங்களெல்லாம் சொல்லி தப்பே கிடையாது. உன் தலைவர் இருக்கான் பத்தியா, அவன் பொண்டாட்டி பிள்ளைய விமர்சனம் பண்ண போதே உங்க எல்லாம் வெளுத்துருந்தான்னு வச்சுக்கேன், பிரச்சனை இருக்காது. அவன் பொண்டாட்டி பிள்ளை பேசின போதே அவன் விட்டான் பார்த்தீங்களா? அவன் ஒரு தலைவன். அது தமிழ்நாட்டோட சாபக்கேடு இதெல்லாம். தான் பொண்டாட்டி பிள்ளைய ஒருத்தன் பேசுறான்னா சாதாரண கூலிக்காரரே இறங்கி அடிப்பான். என் பொண்டாட்டி பிள்ளைய பேசுறதுக்கு நீ யாருன்ட்டு அவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி நீங்க தரக்குறவா பேசும்போது உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்க ஒரு தலைவன். என்னமோ நாடு போன நிலைமை என்னன்னு தெரியல. அவன் பொண்டாட்டியே தப்பா பேசுறீங்க, அடுத்தவங்க தப்பா பேசுறதுக்கெல்லாம் உங்களை விட்டுட்டு உட்காந்துருக்கான் பத்தியா? அவன்லாம் ஒரு தலைவன்.
என்ன படித்தலை தமிழ்நாட்டோட தலையெழுத்து உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட தான் மாற்றணும்னு இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் ஜாம்புவான்கள்லாம் ஆண்டுட்டு போயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தற்கொலை மாட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, திருடங்கையிலேருந்து பைத்தியக்காரங்கையில் மாட்டிக்கிட்டோங்கிற கதை இதெல்லாம். உண்மையிலே நாடு திருடங்கையிலேருந்து பைத்தியக்காரங்கையில் தான் மாட்டிருக்கு. சினிமா பைத்தியங்கிற கூத்தாடிகள் கூட்டத்திட்ட போய் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாகுது. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல தமிழ்நாட்டில். இன்னும் என்னென்ன பார்க்க போறோம்னு தெரியல. நீங்க எல்லாம் பிரேமதாமையாரை பத்தி பேச வந்துட்டேன். முதல்ல உன் குடும்பத்தை பாரு, குடும்பம் புருஷன் பிள்ளைகளை பாருங்க. அதுக்கு அடுத்தது பாக்கி நிறைய அடுத்தவங்க குடும்பத்தெல்லாம் நீங்க பேசலாம். உங்கெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க பாருங்க புருஷன் பாருங்களா, அவனுங்களை செருப்பால் அடிச்சா சரியாயிரும். குடும்பத்தை முதல்ல போய் பாருமா, அடுத்தவங்க எல்லாம் அப்புறம் பேசலாம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.